கிருஷ்ணரோட சுதர்சன சக்கரம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியுமா? கிருஷ்ணரோடைய இந்த அவதாரம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு அவருக்கே தெரிஞ்ச அப்புறம் அவர் ஒரு காட்டுல தவம் செய்யறாரு. அப்படி தவம் செய்யும் போது அவர் கையில இருந்த சுதர்சன சக்கரம் அவரை விட்டு பிரிஞ்சு வானத்தை நோக்கி போய் அங்க இருந்து பூமியில ஒரு இடத்துல விழுது. அந்த இடம் தான் இந்தியாவுல ஒடிசா மாவட்டம் பூரி பக்கத்துல இருக்கக்கூடிய சுகத்பூர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் இந்த சக்கரம் விழுது. இந்த சக்தி வாய்ந்த சக்கரம் விழுந்த வேகத்துல பாதாள லோகம் வரைக்கும் போயிடுது. அங்க இருந்து பல 100 வருஷமா கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. அப்படி மேல வரும்பொழுது அந்த ஊர் மக்கள் இதை கவனிக்கிறாங்க. பல 100 வருடங்கள் கடந்து வந்ததால இந்த சுதர்சன சக்கரம் இறுகி ஒரு கல் போல மாறி இருக்கு. என்ன இது வித்தியாசமான கல் தென்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தோண்ட எல்லையே இல்லாம நீண்டுகிட்டே போயிருக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெருசா அந்த சுதர்சன சக்கரம். இத என்னன்னு தெரியாம ஆச்சரியத்தோட அந்த மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா வந்த ஒரு சித்தர் தன்னுடைய ஞானத்தால இது கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. இத மக்கள் கிட்ட சொன்ன உடனே அந்த ஊர் மக்கள் அந்த சுதர்சன சக்கரத்துக்கு ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. இதுல பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த சுதர்சன சக்கரம் பூமியிலிருந்து கொஞ்சமா மேல வந்துட்டே தான் இருக்கான். எப்போ இந்த சுதர்சன சக்கரம் முழுசா வெளியே வருதோ அன்னைக்கு இந்த கலியுகம் அழிஞ்சு கல்கி அவதாரம் தோன்றும் அப்படின்னும் புராணம் சொல்லுது.